எனக்குள்ளால விசுவாச குறைவு உண்டாகாதபடிக்கு எனக்குள்ளால விசுவாசத்தை பெருக பண்ணுங்கிற ஒரு ஜெபம் நமக்குள்ளால இருக்கணும். பெந்தேகோஸ்தே நாள்ல 72 சீஷர்கள் கூடி வரும்போது அங்க ஆவியானவர் இறங்கி வந்தாரு. எல்லாருக்குள்ளாலையும் அக்கினி பிளமான நாவுகள் உண்டானது. இந்த வாஞ்ச உள்ள ஒரு தேவ பிள்ளை தாங்க இன்னைக்கு சபை தேடுது. எப்ப ஆவியானவர் உள்ளால ஆரம்பிச்சாரோ அப்ப விசுவாசிகளுக்குள்ளால இருந்து தேவ வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. என்னென்ன உலகத்தை உலகத்தின்படி வாழ்வு சத்தம் எல்லாம் முடியாது. உனக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்யணும். ஆவியானவரை கேளு. ஒருபோதும் நீ கேட்ட வராம இருக்கிறது அல்ல. நீ கேளு, அவன் வருவான். முதலாக சபைகள் உருவாக்கப்பட்ட போது அதில் கர்த்தருக்காய் வல்லமையாய் பிரகாசிச்சு இரத்த சாட்சியாய் மறித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய கரங்களில் கர்த்தர் வேதத்தை கொடுத்திருப்பது கடமைக்காக வாசித்து கடந்து செல்லும்படியாக அல்ல. இந்த வேதத்தில் இருக்கிற பாத்திரவான்களை தியானித்து இந்த பாத்திரவான்கள் எப்படி தேவனுக்குள் கலந்து வந்தார்களோ, தேவனுக்குள் வெற்றி வாங்கி சொன்னார்களோ, தேவனுக்காக பிரகாசித்தார்களோ, தேவனுக்காக தேவ சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றினார்களோ அவர்களை தியானித்து அவர்களை போல நாம் வாழும்படியாக சாதாரணமாக வேதத்தை வாசித்து கடந்து போய் கடமைக்காக கிறிஸ்தவ அல்ல. சாட்சியா வாழவே அவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் சாட்சியா வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவனுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஊழியத்தை செய்து முடித்து போன பின்னாடி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஆளுகை செய்யும் போது, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து இந்த தேசத்தில் அசைவாடும் போது, பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த உலகத்தை உலாவும் போதுதான் பாருங்க சபைகள் உருவானது. சபைகள் உருவானது. அதுல உருவானதுல முதல் ஆதி அப்போஸ்தல திருச்சபை. ஹல்லேலூயா. ஆதி அப்போஸ்தல திருச்சபை தான் பெந்தேகோஸ்தே சபை. அந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையில ஆவியானவர் அனுதினமும் அசைவாடி கொண்டு திருச்சபையில என்ன இருந்துச்சுன்னா ஐக்கியம் இருந்துச்சுங்க. ஐக்கியம் பிரதானமாக இருந்துச்சு. அங்க ஒற்றுமை இருந்துச்சு. அங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற தன்மை இருந்துச்சு. அங்க உதாரணத்துவமாய் கொடுக்கிற காரியங்களை சபைகள்லாம் முன்மாதிரியாக இருந்தாங்க. ஐக்கியத்துக்கு பெயர்வான சபையாக இருந்துச்சு. ஏன் சபைகள் சீரழிக்கு போச்சு கேட்டீங்கன்னா, சபைக்குள்ளால இருக்கிற விசுவாசிகளுக்குள்ளாலே ஒரு விசுவாசியுடைய நண்பர் என்னோட விசுவாசிகளை இருக்கக்கூடாது. இன்றைய சபையின் கண்டிஷன், ஒரு விசுவாசியுடைய வீட்டுக்கு இன்னொரு விசுவாசி போய் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. இப்படி ஆதி அப்போஸ்தல திருச்சபை இல்ல. ஆதி அப்போஸ்தல திருச்சபை எப்படி இருந்தா, ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டிருந்தாங்களா, ஜனங்கள் எல்லாம் ஐக்கியமா இருந்தாங்களா. ஆனா ஆதி அப்போஸ்தல திருச்சபையில அந்த ஐக்கியம் பலமாக இருந்தது, அந்த ஒற்றுமை இருந்தது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற தன்மை இருந்ததுனால அங்க ஆவியானவர் பலமாய் அசைவாடி கொண்டிருந்தார். ஆதி அப்போஸ்தல திருச்சபை அதுக்கு முன்மாதிரியா இருந்துச்சு. இந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையில ஐக்கியம் இருந்தது.
ஒரு மனங்க இருந்தது, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிற காரியம் இருந்தது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிற காரியம் இருந்துச்சு. கசப்பு இல்ல, பெருமை இல்ல, மேட்டிமை இல்ல. இப்படிதாங்க ஆதி அப்போஸ்தல திருச்சபை இருந்துச்சு. ஆனா அந்த சபைக்குள்ளாலையும் ஒரு குழப்பம் உண்டாச்சு. நம்ம இந்த நாள்ல தியானத்துக்காய் அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். இதற்குள்ளாக தான் இந்த நாள் செய்திருக்கிறது. அப்போஸ்தலர் 6, அப்போஸ்தலர் 7 வாசிக்க முடியாது என்று சொன்னா மட்டும் வாசித்தா போதும். நீங்க அப்படி தொடர்ந்து வந்து கொண்டே கவனிங்க. இங்கே ஆதி அப்போஸ்தல திருச்சபையை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த ஆதி அப்போஸ்தல திருச்சபையில ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. என்ன குழப்பம்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடு பரிமாறுகிற காரியத்துல ஒரு குழப்பம். அங்க என்ன நடந்துச்சுன்னா, எபிரேயர்கள் இருந்தார்கள், கிரேக்கர்கள் இருந்தார்கள். இந்த கிரேக்கர்ல விதவைகள் அன்றாடம் விசாரிக்கப்படவில்லை என்கிற ஒரு குழப்பம் உண்டாயிடுச்சு. இப்ப கவனிங்க, இந்த விதவைகள் அன்றாடம் விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா முழுமுழுத்தாங்க. கிட்டத்தட்ட எப்படி நடந்துக்கும் நான் சொல்றேன்னா, இன்றைய சபையில் நடக்குதில்லை. கனவான்களுக்கு ஒரு இடம், மரியாதைக்குரியவர்களுக்கு ஒரு இடம், வசதியானவர்களுக்கு ஒரு இடம். சாப்பாடு பரிமாற இடத்துல அதாங்க நடக்கும். சாப்பாடு பரிமாறுங்க. இந்த எபிரேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எபிரேயர்களை பார்த்த உடனே கொஞ்சம் அதிகமா அள்ளி வச்சாங்க. நம்ம உள்ள நடக்கல, கல்யாண வீட்டில் தெரிஞ்சவங்களை பார்த்த உடனே அடியிலேருந்து கோரவில்ல மட்டனை, அடியிலேருந்து கோரவில்ல சிக்கனை, தெரியாதவங்கள்ட்ட ஜஸ்ட் கரண்டி காட்டிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி ஒரு அநியாயம் சபைக்குள்ள நடக்குது. அதுலயும் அங்க ஒரு சம்பவம் பாருங்க, கிரேக்க விதவைகளை விசாரிக்கலையா. அப்ப விதவைகளுக்கு கேட்க யாருமே இல்லைங்கிறதுனால என்ன செஞ்சுட்டாங்க, விதவைகளை ஒதுக்குறாங்க ஆதி அப்போஸ்தல திருச்சபையில. இப்போ இது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இது ஒரு முறுமுறுப்பாயிடுச்சு. இதனால என்ன செய்தாங்கன்னா, இந்த அப்போஸ்தலர்கள் யாரு, போதகர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வருது. அங்க ஜாதி மத வேறுபாடெல்லாம் இல்லைங்க. சபை எல்லா பாகுபாடுக்கும் வேறானது. சபையில ஒருபோது என்ன இருக்கக்கூடாது, சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபை. நாங்கெல்லாம் அந்த சபையில கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களா இருக்கிறோம். என் சபைக்குள்ளால ஒருவருக்கு ஒரு பிரச்சனை, ஒருவருக்கு ஒரு பாடு நாக்கி எனக்கு வலிக்குதுயா, அப்படி ஒரு ஒருமனம், அப்படி ஒரு ஒருமனம் இந்த சபைக்குள்ள இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு சின்ன குழப்பம் உண்டான உடனே அப்போஸ்தலர்கள்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. உடனே அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, நாங்க போதிக்கிற காரியத்திலேயோ, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற காரியத்திலையும் நாங்க செயல்பட வேண்டியிருக்கு. நாங்க போய் என்ன செய்யக்கூடாது, பந்தி விசாரிக்க கூடாது. அதற்காக இந்த பந்தி விசாரிக்கிறதுக்காக ஒரு 7 பேரை ஏற்படுத்துவோம்னு சொல்லி ஒரு 7 பேரை ஏற்படுத்துறாங்க. இந்த 7 பேரை எப்படி ஏற்படுத்துறாங்கன்னா, அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணுமா, பரிசுத்த ஆவியானவர் இருக்கணுமா, ஞானம் இருக்கணுமா, நற்சாட்சி உள்ளவங்களா இருக்கணுமா. நல்ல கவனிங்க, ஒரு சபைக்குள்ளால சாப்பாடு வழங்குவதற்கு ஆட்களை எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா, அவன் விசுவாசத்தில் வல்லமை உள்ளவனா இருக்கணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனா இருக்கணும், மட்டுமல்ல ஞானம் இருக்கணும், நற்சாட்சி இருக்கணுமா. பாருங்க, 7 பேர்த்தை செலக்ட் பண்றாங்க. இந்த 7 பேர்த்தை செலக்ட் பண்றதுக்கு பாருங்க என்ன வேலைக்குன்னா, சமையல் பண்ணி அதை சப்ளை பண்ற, சாப்பாடு விளம்புகிற வேலைக்கு 7 பேர். சாப்பாடு விளம்புகிறவனுக்கு என்ன வேணுமா,
பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்திருக்கணுமா, அவன் விசுவாசத்தில் பூரணப்பட்டவனாய் இருக்கணுமா, அவன் ஞானம் நிறைந்தவனாய் இருக்கணுமா, அவன் நற்சாட்சி உள்ளவனாய் இருக்கணுமா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு சபைக்குள்ளால தேவ பிள்ளை எப்படி இருக்கணும்னா ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும், விசுவாசத்துல பலப்பட்டிருக்கணும், ஞானத்தினால் நிறைந்திருக்கணும், நற்சாட்சி உள்ளவர்களா இருக்கணும். இதுதான் சபை விசுவாசியுடைய அழகு. இதுதான் சபை எதிர்பார்க்குது, இதுதான் அப்போஸ்தலர்கள் எதிர்பார்த்தாங்க, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீ சபைக்குள்ளால நீங்களும் நானும் இருக்கிறோம்னா நாம என்ன செய்யணும்னா உங்க சமூகத்துல இருக்கிறனா விசுவாசத்துல நிறைந்தவனா இருக்கணும். ஆண்டவரே, எனக்குள்ளால விசுவாச குறைவு உண்டாகாதபடிக்கு எனக்குள்ளால விசுவாசத்தை பெருக பண்ணுங்கிற ஒரு ஜெபம் நமக்குள்ளால இருக்கணும். ஆவியானவர் மேல வாஞ்சிருக்கணுங்க. எந்தெந்த மனுஷன் வாஞ்சிக்கிறாரோ அவர் ஆவியினால நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. அப்ப சபை விசுவாசியாக நீ எப்பவும் ஆவியானவர் உனக்குள்ளால வந்து உன்னை நிரப்ப முடியாத வாஞ்சை உள்ளவனா இருக்கணும். மட்டுமல்ல, ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்குள்ளால நற்சாட்சி வேண்டும். சபைக்குள்ள என்ன சொல்லப்படுதுன்னா, சபைக்குள்ள கப்பெடுத்து வைக்கிற வேலை இல்ல, சபைக்குள்ள பாய் விரிக்கிற வேலை இல்ல, சபைக்குள்ள பெஞ்சு போடுற வேலை இல்ல, சபைக்குள்ள கீபோர்டு போடுற வேலை இல்ல, சபைக்குள்ள ஏதாவது தாளங்கள் போடுற வேலை இல்லைங்க. சபைக்கு வெளியே சாப்பாடு பரிமாறிக்கிற ஒருத்தன் இத்தனை சாட்சி உள்ளவனா இருக்கணுமா? அப்ப கவனிங்க, சபைனால சாட்சி உள்ளதா இருக்கணும், சபைனால ஆவியானவரால நிரப்பப்பட்டதா இருக்கணும், சபை தேவ வல்லமையினால் நிறைந்ததா இருக்கணும். இந்த சபை விரும்பணும், ஏனோ தானோன்னு வாழக்கூடாது. தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை பார்த்து என்ன நிரப்புங்கப்பா. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்குள்ள அந்த ஆசை இல்லைங்க. ஏதோ திருவிழா கடைக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எங்கேயா இருக்கிறேன்? அப்போஸ்தலர் திருச்சபைக்குள்ளால இருக்கையா? ஒரு பெந்தெகோஸ்து அனுபவத்துக்குள்ளால இருக்கிறேன். பெந்தெகோஸ்து அனுபவங்கிறது நானும் ஆவியானவரும் உலாவுகிற அனுபவம் தாங்க பெந்தெகோஸ்து அனுபவம். பெந்தெகோஸ்து நாள்ல 72 சீஷர்கள் கூடி வரும்போது அங்க ஆவியானவர் இறங்கி வந்தாரு. எல்லாருக்குள்ளாலையும் அக்கினி பிளம்பான நாவுகள் உண்டானது. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளாலையும் நீ சபைக்குள்ள வந்துட்டா உனக்குள்ளால எப்பவும் ஒரு ஆசை இருக்கணும். நான் விசுவாசத்துல பலப்பட்டிருக்கணும், ஞானம் நிறைந்தவனா இருக்கணும், ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யணும், நான் நற்சாட்சி உள்ளவனா இருக்கணும். பாருங்க, இந்த சபை செலக்ட் பண்ணது ஒரு 7 பேர்த்த. அதுல முதலாவது ஒருத்தனுடைய பெயர் சொல்லப்படுது ஸ்தேவான். ஸ்தேவான் இத பார்த்துதான் செலக்ட் பண்றாங்க 7 பேர்த்தையும். எவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு, யாருக்குள்ள ஞானம் இருக்கு, யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, யாரு நற்சாட்சியா இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நடந்த குழப்பம் நடக்க கூடாது. மாமனை கண்டா ஒரு பங்கு, மச்சானை கண்டா ஒரு பங்கு, பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தா ஒரு பங்கு, அடுத்தவனை பார்த்தா சிறு பங்கு. அப்படி பங்கு வைக்க கூடாதுங்கிறதுனால நற்சாட்சி உள்ளவனை செலக்ட் பண்ணாங்களாம். ஹல்லேலூயா. இதுல ஸ்தேவான 7 பேர்த்த செலக்ட் பண்ணாங்க. இதுல ஸ்தேவான குத்தனால நம்ம தியானிக்க போற பாருங்க. இந்த ஸ்தேவான்ங்கிற பேருக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரீடமா, கிரீடம். இப்ப பாருங்க, கிரீடம்னா என்ன? ராஜாக்களுக்கு சூட்டுவாங்க கிரீடம். எனக்கு கனவான்கள் ராஜாக்களுக்கு சூட்டப்படுகிறது கிரீடம். இளவரசர்களுக்கு சூட்டப்படுவது கிரீடம். ஆனா கிரீடத்துக்கு உண்மையான தகுதியானவர்கள் யார் தெரியுமா? வெற்றியாளர்கள். ஏன்னா ஒரு ராஜாவுடைய மகன் அவன் ஒரு பெரிய திடகாத்திரமா சகல காரியத்திலையும் ஜெயிக்கிறவனா இருக்கணும்னு தேவையில்லை. அவன் ராஜாக்கு மகங்கிறதுனால என்ன செய்வாங்க? கிரீடம் சூட்டுவாங்க. ஆனா வெற்றியாளர்களுக்கு கிரீடம் சூட்டுவாங்க. அது மகிமையானது. நல்ல கவனிங்க. கிரீடம் சூட்டப்படுவது மேன்மையானதை விட கிரீடமாய் வாழ்வது மேன்மையானது. வசனம் நீதிமொழிகள் 12வது வசனம் 12வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது,
குணசாலியான ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாளாம். அதே நீதிமொழிகள் 17வது அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுது, பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு. பேரன் பேத்தி எல்லாம் பார்த்தவங்க இங்க இருக்கீங்க நிறைய பேர். உங்களுக்கு பேரன் பேத்தியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம். உங்க முதல் அன்பு எங்க வருது? பிள்ளைகள் மேல வருது. குறுகிய காலகட்டம் பேரன் பேத்தி வந்த உடனே பிள்ளைகளுக்கு மேல அன்பு தனிச்சு போயிருது. நேர அன்பு எங்க போகுது? பேரன் பேத்தி மேல போகுது. ஏன்னா வசனம் சொல்லுது, முதிய வயது உள்ளவர்களுக்கு பேரன் பேத்தி தான் கிரீடமா. நல்ல கவனிங்க, கிரீடமாய் வாழ்வது சால சிறந்தது, அருமையானது, அற்புதமானது. இந்த ஸ்தேவான் எப்படி வாழ்ந்தானா? கிரீடமாய் வாழ்ந்தானா. ஹல்லேலூயா. அவன் பெயர்ல மட்டும் கிரீடம் இல்லைங்க, அவன் சபைக்கு கிரீடமாய் இருக்கிறான். எப்படிங்க? கிறிஸ்துவுக்கு சபை கிரீடம். சபைக்கு விசுவாசி தாங்க கிரீடம். குடும்பத்துக்கு யாரு கிரீடம்? புருஷன் கிரீடம். அதே போல கிறிஸ்துவுக்கு சபை கிரீடம், சபைக்கு விசுவாசி கிரீடம். விசுவாசிக்கு போதகன் கிரீடம். போதகனுக்கு விசுவாசி கிரீடம் இல்ல, விசுவாசிக்கு போதகன் கிரீடம். ஒரு விசுவாசி நல்லா வளரணும்னா போதகன் முன்மாதிரியா இருக்கணும். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா வாழணும்னா போதகன் எடுத்துக்காட்டா நிக்கணும். சும்மா ஏனோ தானே இருக்க கூடாதுங்க. நல்ல கவனிங்க. அப்போ இந்த ஸ்தேவான் எப்படி இருந்தா? சபைக்கு கிரீடமா இருந்தானா? ஸ்தேவான் சபைக்கு மட்டும் கிரீடமா இல்ல, தேவனுக்கும் கிரீடமா இருந்தா, சபைக்கும் கிரீடமா இருந்தா, விசுவாசிகளுக்கு கிரீடமா இருந்தா, தேசத்துக்கு கிரீடமா இருந்தாங்க ஸ்தேவான். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. சாதாரண ஒரு சமையல் வேலைக்கு வந்தவனுடைய மேல ஆவியானவர் இறங்கினது மட்டும் இல்ல, வசனம் சொல்லுது அவன் எப்படி இருந்தான்னா வல்லமையினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வெளிப்பட்டானா ஸ்தேவான். பாருங்க, ஸ்தேவானுடைய ஊழியத்தில் பாருங்க, சமையல் கட்டுல சமையல் செய்யும்படியா அழைச்ச ஒரு ஸ்தேவானுக்குள்ளால உண்டான ஒரு பக்தி வைராக்கியம், ஸ்தேவானுக்குள்ளால உண்டான ஒரு சுவிசேஷ பாரம், ஸ்தேவானுக்குள்ளால உண்டான சபையை குறித்த ஒரு வைராக்கியம் என்ன செய்தனா தேசம் எங்கிலும் அவனுக்குள் இருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுச்சுங்க. சபைக்குள்ள ஒரு சாதாரண வேலையை செய்கிற ஒரு சாதாரண அற்ப விசுவாசியாய் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிச்ச ஸ்தேவான் வல்லமையாய் பயன்பட ஆரம்பிச்சான். இப்ப இந்த ஸ்தேவானுக்குள்ள 7 முதல் ஆளா தேர்ந்தெடுக்கப்பட்டவன், 7 பேத்துல முதல் ஆளா தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இப்ப இந்த ஸ்தேவானுக்குள்ள என்னென்ன வெளிப்படுது தெரியுமா? விசுவாசம் வெளிப்படுது, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுறாரு, வசனத்தின்படி ஞானம் வெளிப்படுது, நற்சாட்சி வெளிப்படுது, வல்லமை வெளிப்படுது, அற்புதங்கள் வெளிப்படுது, அடையாளங்கள் வெளிப்படுது. இது யார் தெரியுமா? சும்மா சாப்பாடு பரிமாற வந்தவன், சாப்பாடு பரிமாற வந்தவனுக்குள்ளால இவ்வளவு வல்லமை வெளிப்படுதுன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. இவன் எப்பவுமே கேட்டது எல்லாம் ஒன்னே ஒண்ணு, நான் மனுஷனா இருக்க கூடாது, நான் தேவனோடு சஞ்சரிக்கவனா இருக்கணும், நான் தேவனோடு நடக்கவனா இருக்கணும், ஆவியானவரை நான் வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தணும். இந்த வாஞ்ச உள்ள ஒரு தேவ பிள்ளை தாங்க இன்னைக்கு சபை தேடுது. நீ சபைக்குள்ள இருக்கிறனா ஏனோ தானோ நீ வாழக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவின் சாயலை நான் வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவின் சாயலை நான் வெளிப்படுத்தணும். இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் தாங்க உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஹல்லேலூயா.
ஸ்தேவான் நாளைக்கு நாள் வல்லமையில பலப்பட்டானா. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஸ்தேவான் என்ன நினைக்கிறான்னா, அவனை கூட்டது சாதாரண வேலைக்காக. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த கிறிஸ்துவின் சாயலை நான் வெளிப்படுத்தணும், இந்த கிறிஸ்துவின் தன்மையை நான் வெளிப்படுத்தணும், விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தணும், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நான் வெளிப்படுத்தணும். ஒரு விசுவாச பிள்ளை எப்பவும் அதாங்க நினைக்கிறேன், நான் மசாட்சி உள்ளவனா இருக்கணும். அதுங்க ஸ்தேவானுடைய வாழ்க்கையில வல்லமை வெளிப்படுது, அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன நல்ல காரியம் நடந்தா போதும், நான் ஜெபம் நடந்துச்சு, நான் ஜெபம் பெருமை வந்துடும், அகந்த வந்துடும், கால கீழே விட மாட்டாரு. அதுக்கு சால்ராடிக்கு ஒரு நாளும் கூடாலே வரும். சபைக்குள்ளால இருக்கிற நம்மளை கொண்டு ஏதாவது 1-2 அற்புதம் செய்தா போதுங்க, நம்ம கால கீழே விட மாட்டோம். நமக்குனே சால்ராடிக்க நம்ம கூட நாளும் வரும். நம்மளை யாரா மாத்திரம்னா தீர்க்கதரிசி ஐயாவாய் மாத்தி சைட்ல வச்சிருவாங்க. எல்லாம் மாத்திடுவோம், டோட்டலா எல்லா சிஸ்டத்தையும் மாத்திடுவோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் ஊழியம் செய்யும்படி வராமல், ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். ஊழியம் செய்யறது என்னங்க? ஊழியம் செய்யறது என்ன? முழுக்க அர்ப்பணிப்புங்க, முழுக்க அர்ப்பணிப்பு. நான் சாட்சியை வெளிப்படுத்துகிற காரியம், பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிற காரியம் தாங்க. நீங்களாம் தயவு செய்து சொல்றேன், இன்னையில இருந்து உங்க சபை எப்படி இருக்கணும், யார் ஆவியாரை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்களோ, இன்னையில இருந்து நீங்க செபிக்கணும். ஆவியானவர் என் மேல வாங்க, ஆவியானவரை என்னை நிரப்புங்க, ஆவியானவர் அந்நிய பாச அடையாளத்தை தாங்க, எனக்குள்ள நற்குணங்களை கொண்டு வாங்க, என்னை ஞானம் உள்ளவனாய் மாத்துங்க. ஒரு சபை விசுவாசியுடைய சபை இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரை வீடை தாங்க, ஆண்டவரை காலை தாங்க, ஆண்டவரை பங்களாவை தாங்க, ஆண்டவரை பெரிய பெரிய பைக்குகளை தாங்க. இது இல்ல ஜெபம். எனக்கு வல்லமை வேணும் ஆண்டவரே, ஆவியானவர் என்ன ஆளுகை செய்யணும், எனக்கு ஞானம் வேணும். கிறிஸ்துவ சபைக்குள்ள, உங்க சபைக்குள்ள, உங்க பாதத்தில் இருக்கிற எனக்குள்ளால இந்த நற்சாட்சி வெளிப்படணும். இதை கேட்கணும் ஒரு விசுவாச பிள்ளை. கேட்க ஆண்டவர் அவருடைய வல்லமையினால உன்னை நிரப்ப ஆரம்பிப்பார். நீ தேசத்துக்கு அடையாளமாய் மாறுவ, அநேகருக்கு அடையாளமாய் கத்த உன்னை மாற்றுவார். சும்மா விட மாட்டார். ஒரு விசுவாச பிள்ளைக்குள்ளால எப்பவும் துடிப்பு இருக்கணும். ஆவியானவரை என்னை நிரப்புங்கன்னு சொல்லி துடிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். தேவ வல்லமை உனக்குள்ளால வெளிப்படணும். அன்பான தேவ பிள்ளை, சபைக்குள்ள இருக்குன்னா உனக்குள்ள தேவ வல்லமை வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தேவானுக்குள்ள தேவ சாதாரண வேலை இல்லை, சாதாரண வேலைங்க அவன் வேலை, ஒரு சாப்பாடு பரிமாறுகிற வேலை. ஆனா அந்த வேலை செய்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருந்ததுனால, தேவனை வாஞ்சித்ததுனால, அளவற்ற ஆவியினால நிரப்பினான், அவனுடைய வல்லமை வெளிப்பட்டுச்சா. அவன் போன இடங்கள்லாம் அற்புத அடையாளங்கள். இப்ப கவனிங்க, இதை பார்க்கும்போது எதிராளிக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. எதிராளிக்கெல்லாம் கோபம் வந்து கிட்டத்தட்ட 5 பட்டணத்தார் இவனுக்கு விரோதமாக எழுந்து வாழாங்க. அந்த 9வது வசனத்தை ஒண்ணு வாசிங்களேன். அப்போஸ்தலர் 6:9. அப்பொழுது லிபர்த்தீனார் எண்ணப்பட்டவர்களும் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், லிபர்த்தீனார் என்ற ஆலயத்தை சேர்ந்தவர்கள் சிரேனே பட்டணத்தாரிலும், அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும், சிசிலியா நாட்டாரிலும். சிசிலியா நாடு பாருங்க, ஒரு ஆலயத்தை சேர்ந்தவங்க, 2 பட்டணத்தை சேர்ந்தவங்க, ஒரு நாட்டை சேர்ந்தவங்க, தொடர்ந்து சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும். கவனிங்க, ஒரு சாதாரண சமையல்காரனுக்கு விரோதமா எத்தனை பேர் வரா? ஒரு தேசத்தானே வரா, ஒரு நாட்டை சார்ந்தவன் அத்தனை பேர் வரா, 2 பட்டணத்தான் வரா,
ஒரு ஆலயத்து ஜனங்களை ஒட்டு மொத்தமா பெருங்கூட்டமாய் வந்து ஸ்தேவானுக்கு விரோதமாய் நிக்கிறாங்க. ஸ்தேவானோடு தர்க்கம் பண்றாங்க. தர்க்கம் பண்ண முடியலங்க. அவ்வளவு ஞானம் வெளிப்பட்டுச்சா. தயவு செய்து வீட்டுல முறை கண்டிப்பா இந்த வசனத்தை வாசிங்க. வாசிச்சுட்டு கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இந்த ஸ்தேவானை போல எனக்கும் ஒரு நற்சாட்சியை தாங்க ஆண்டவரே. ஸ்தேவானை போல எனக்கு வல்லமே தாங்க ஆண்டவரே. அதோட இன்னொரு ஜெபத்தையும் பண்ணுங்க. ஸ்தேவானை போல என்னையும் கல்லிருந்து கொல்லட்டும் ஆண்டவரே. அது மட்டும் பண்ண மாட்டோம். நல்ல கவனிங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, தேவன் நம்மளை நிரப்புனா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லைங்க. சிலருடைய வாழ்க்கையில பாடுகள், சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், சில விசுவாசத்துக்காக தங்களை அட்டமானமாக கொடுத்தவர்களும் விசுவாசத்துக்காக தங்களை கவயமாய் கொடுத்தவர்களும் அநேகம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் விசுவாசம்னாலே சபைக்குள்ள வந்துட்டாலே விசுவாசியா மாறிட்டாலே அப்படி பறக்கலாம் பிளைட்ல. கவனிங்க, சிலர் விசுவாசத்தால சோதிக்கப்படும் போது சிலர் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்தானோ, என்ன பாவம் செய்தானோ, பாவம் இந்த பாடுபடுறான், இவனுக்கு கேன்சர் வந்துட்டு என்ன பாவம் செய்தானோ, இவனுக்கு கிட்னி பிரச்சனை வந்துருச்சு, யோபுக்கு எல்லாம் வந்துச்சுங்க, யோபுக்கு வந்துச்சு, எல்லாம் போச்சு, ஓட்ட எடுத்து கழுத்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் போச்சு, உடம்பு ஃபுல்லா புண்ணாயிடுச்சு. கவனி, வேதகமனம் வரல. யோபுடைய 3 சிநேகிதம் வந்து பக்கத்துல உட்கார்ந்து சொன்னான், பாவத்தின் நிமித்தமாய் உண்டான வேதனை இது அப்படின்னு. ஆனா யோபுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும், இது பாவத்தினால் அல்ல, இது உத்தமன்கிறால வந்த சோதனை. இவன் உத்தமங்க. ஏன்னா பரலோக சாட்சி கொடுக்குது, தேவன் சாட்சி கொடுக்கிறார் யோபை கொடுத்து. அப்ப பாடுகள் வந்து நாக்கி பாருங்க. இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்துல 35வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 35வது வசனம் வரைக்கும் என்ன இருக்குன்னா, விசுவாசத்திலே ஜெயித்தார்கள், விசுவாசத்திலே ராஜ்யத்தை கட்டினார்கள், விசுவாசத்திலே சாக கொடுத்தவர்களை 35 படிக்கலாம். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். நல்ல கவனிங்க. இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் 35வது அதிகாரத்துல, இந்த 11வது அதிகாரம் 35வது வசனத்துல இந்த வசனத்துடைய பாதி வரதா என்னது, விசுவாசத்துல சாக கொடுத்தத உயிரோடு எழுந்து. அதுக்கு மேல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வாசிங்க. வேறு சிலர் நிந்தைகளையும் கவனிங்க, விசுவாசத்தினாலே நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். தொடர்ந்து கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அந்த 35க்கு முன்னாடி இருக்குல்ல, விசுவாசத்துல ஜெயித்தார்கள், விசுவாசத்துல அப்படி வந்தார்கள், இதுதானே நமக்கு வேணும். இதே எதுக்கு போட்டு இந்த சாயங்கால வேலையில வெட்டுனாங்க, குத்துனாங்க, கிழிச்சாங்க, அறுத்தாங்கன்னு எதுக்கு நீங்க பிரசங்கம் பண்றீங்க? இதெல்லாம் வேண்டாம்னு வாழ ஆரம்பிச்சிட்டோம். ஏன் இப்படி வாழ்றோம்னா, ஆவியானவர் நமக்கு இல்ல, உலக இச்சையில உலக ஆசையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலதான் ஆசீர்வாதம் மட்டும் போதும். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய தேவ ஜனமே, தயவு செய்து இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய வருகை ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்குது, இன்னொரு பக்கம் தேசத்துல பேரழிவு உண்டாகி கொண்டிருக்குது. இந்த கடைசி நாட்கள்ல நீ கைவிடப்பட்டு விடாதபடிக்கு ஆவியானவரை நோக்கி, ஆவியானவரை எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி கேளு. ஏனோ தானோன்னு வாழ்ந்து விடாத கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு நிமிஷமும் கேளு, ஆவியானவரே, உங்க ஆவி இல்லாம என்னால வாழ முடியாது, உங்க வல்லமை இல்லாம என்னால வாழ முடியாது, உங்க ஞானம் இல்லாம என்னால வாழ முடியாது, உங்க நற்சாட்சி இல்லாம என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, வாங்க. ஸ்தேவான் அப்படி கேட்டு கேட்டு வாழ்ந்தான் பாருங்க. வந்தாங்க ஒரு பெருங்கூட்டத்தால். ஸ்தேவான் கேட்டு நின்று பேசக்கு ஒருவனுக்கும் ஞானம் இல்லையா? அவங்க வசனம் சொல்லுது. அவனோட ஏத்து நின்று பேச முடியல.
உடனே என்ன செஞ்சாங்கன்னா பொய் சாட்சி ஏற்படுத்தினாங்களாம். ஸ்தேவானுக்கு விதமாய் பொய் சாட்சி முடிக்க போதே டைம் ரொம்ப பாஸ்டா போயிடுச்சு. நல்ல கவனிங்க, ஸ்தேவானுக்கு விதமாய் பொய் சாட்சி ஏற்படுத்தினாங்களாம். என்ன பொய் சாட்சி தெரியுமா ஏற்படுத்தினாங்க? எனக்கு வாசி போறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிங்க. என்ன பொய் சாட்சினா, 4 சாட்சி. இவன் தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான், மோசைக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான், ஆலயத்துக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான், நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான். இதான் 4. முதல் 2 வசனத்துல 2 இருக்கும், தேவனுக்கும் மோசைக்கும். அடுத்த ஒரு வசனம் விட்டு ஒரு நீங்க அடுத்த பார்க்கும்போது நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய், ஆலயத்துக்கு விரோதமாய். இப்ப கவனிங்க, இவன் ஜெயிக்க முடியல. ஏன்னா இவனால் நடக்கிற அற்புதங்கள் அநேகமா இருக்குது. இப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலுவையில் அடிச்சு கொண்டிருக்காங்க. கொண்டு குறுகிய நாட்கள் ஆகல, அதுக்குள்ள என்னவும் புஷு புஷுன்னு எழுதி வாழலாம். இவனை கொண்டு செய்த காரியங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் அநேகமா இருக்குது. என்னடா உதன முடிக்கைக்குள்ளால என்ன உதவி எலும்பு, அங்க இருந்து அந்த பக்கம் பார்த்து அங்க உதவி எலும்பு. அவன் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு கிடக்கிறான். ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரசிக்கப்படுறான், அடுத்த ஒரு பிரசங்கத்துல 5000 பேர் ரசிக்கப்படுறான். தேவ வல்லமை அவ்வளவு வல்லமையாய் வெளிப்பட்டுச்சுங்க. எப்ப ஆவியானவர் உலாவ ஆரம்பிச்சாரோ அப்ப விசுவாசிகளுக்குள்ளால இருந்து தேவ வல்லமை புறப்பட ஆரம்பித்தது. உனக்குள்ள அந்த வல்லமை புறப்படுதா? இவ கவனிங்க, 4 பொய் சாட்சி. இந்த 7வது அதிகாரத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணா ஒரு வாரம் வேணும். 7வது அதிகாரத்துல இதுக்கு விளக்கம் கொடுக்கிறான். எப்படி விளக்கம் கொடுக்கிறான்னா, ஆபிரகாம்ல இருந்தே தொடங்கிட்டான். பாருங்க, எல்லாவனும் இவனை எங்க கூட்டு விட்டுருக்கான, எல்லாவனும் இவனுக்கு விரோதமாய் கிளம்பி இவனை பிடிச்சு கொண்டு இவன் இந்த மாதிரி 4 குற்றத்தை செய்தான்னு சொல்லி இவனை பிடிச்சு கொண்டு ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி விட்டுருக்காங்க. கல்லறியதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில ஸ்தேவான் என்ன செய்தான்? ஐயோ, என்ன கொண்டு விடாதீங்க, நான் ஒத்துக்கிடுறேன், இயேசு தேவன் இல்ல. நம்மள வந்து அப்படிதான் சொல்லுவோம். ஸ்தேவான் அதை சொல்லலைங்க, தொடங்கிட்டாங்க பிரசங்கத்தை. ஆபிரகாம்ல இருந்து தொடங்கியா. சகோதரர்களே, பிதாக்களே, ஆபிரகாமை தேவன் அழைத்தான்னு சொல்லி தொடங்கி அப்படியே வாழான். யோசேப்பிட்ட வரும்போது சொல்றான், யோசேப்பு நீங்க வித்து போட்டீங்க. நான் சுருக்கமா சொல்லி முடிச்சுவேன் இந்த 7வது அதிகாரத்தை. யோசேப்பு நீங்க வித்து போட்டீங்க, மறுபடியும் யோசேப்பை ஆண்டவர் ஆளாக்கிட்டாரு. நீங்க யோசேப்பை சந்திக்க முடியாது, எகிப்துக்கு போனீங்க. போகும்போது யோசேப்பை பார்க்க முடியல. 2வது யோசேப்பை பார்த்தீங்க, பார்க்கும்போது உங்க வாழ்க்கை மாறிச்சு. என்ன சொல்றான்? இயேசு கிறிஸ்து வந்தாரு, ஏற்றுக்கொள்ளல, அனுப்பிட்டிய. 2வது வந்தாரு, வாழ்க்கை மாறுது. அப்படியே தொடர்ந்து சொல்றான். மோசே தொடங்கிட்டான். மோசே நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, மோசே வந்தாரு, உங்களை நியாயம் விசாரிக்க வரும்போது உங்களை ஒருத்தன் சொன்னா, நீ நேற்று எகிப்தியரை கொண்டு போட்டு எங்க தெரியாது நினைச்சியா? எங்களை நியாயம் விசாரிக்க நீ யாருன்னு கேட்டா மோசே ஏற்றுக்கொள்ளல, மோசே தோத்துட்டீங்க. அங்க அந்த வனாந்தரத்தை தேவன் மோசே சந்திச்சு மோசே மறுபடி திருப்பி உங்களிடத்துல அனுப்பினாரு. மோசே 2ஆம் தரம் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. மோசே எகிப்தில இருந்து உங்களை விடுவித்தான். என்ன சொல்ல வரானா, இயேசு வந்தாரு, நீங்க ஏற்றுக்கொள்ளல, இயேசு 2வது வருவாரு, பெரிய விடுதலை உண்டாகுங்கிறத சொல்றான். எப்படி ஒரு ஞானம் பாருங்க, எப்படி ஒரு காஸ்பல் அடிக்க பாருங்க. அடுத்தது வாரம் இவனுக்கு விரோதமா 4 குற்றம். இப்போ அடுத்தது என்ன சொல்ல வரானா, மோசே அந்த மலைக்கு மேல போய் தேவனோடு சஞ்சரித்து அங்கிருந்து 10 கற்பனை. நீங்க சொல்றீங்கல்ல, நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கல, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு வரும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்து போட்டது நாங்கள் அல்ல, நீங்கள். அருமையான காஸ்பல். அது மட்டும் சொல்லல, எகிப்திலிருந்து உங்களை மீட்டு வழிநடத்தி வந்த தேவனை மறுதலித்து ஆரோனை கொண்டு ஆட்டுக்குட்டியை உண்டாக்கிறவன் நீங்க. தேவனை மறுதலித்தவங்க நாங்கள் எல்லாம் நீங்க. விளக்கம் எப்படி கொடுக்க பாருங்க. அதோட விடலைங்க,
மூன்றாவது விளக்கம் கொடுக்கலாம். நீங்க ஆலயம் சொல்றீங்களே, வணங்கா களத்துள்ளவைகளே, செவிகளிலும் இருதயத்திலும் விழுத்த சேதம் இல்லாதவைகளே. எப்படி ஒரு பிரசங்கம் பாருங்க. ஒட்டுமொத்த ஜனமும் கூடி இருக்குது. இவன் கேட்க, வணங்கா களத்துள்ளவைகளே, இருதயத்திலும் செவிகளிலும் விழுத்த சேதம் இல்லாதவைகளே. ஆலயங்கிறது ஆவியானவர் உலாவுகிற எங்களுடைய இருதயம். நீங்க சும்மா உடன்படிக்கை பட்டியை கொண்டு வச்சுக்கிட்டு நீ சாஸ்தாங்கங்கள் சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது ஆலயம் அல்ல. ஒரே பிரசங்கத்துல அவனுக்கு எழுப்பப்பட்ட அவ்வளவு இதுக்கும் அவன் பதில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாலாவதாக இவன் மேல சாட்டப்பட்ட குற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கி, நாளைக்கும் பதில் கொடுத்துட்டான். ஒண்ணு, தேவனுக்கு விரோதமாய் ஆட்டுக்குட்டியை உண்டாக்கி தேவனை மறுதளித்து நாங்கல்ல நீங்க. இரண்டாவது, மோசைக்கு விரோதமாய், அதுக்கு பதில் வருது பாருங்க. இப்ப கடைசி வந்து சொல்ல வாங்க, மோசை தீர்க்கதரிசின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு மோசைக்கு பின்னாடி வந்த எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அநியாயமாய் கொன்று மோசையை அவமானப்படுத்தினது நாங்கல்ல நீங்க. நாளுக்கும் பதில் சொல்றேன், நான் இல்லப்பா, நாலு நீங்க தான். பாருங்க, அநேகர் எரேமியாவை கல்லெறிந்து கொண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசிய மனாசே வாளால 2 வெட்டி கொண்டான், நிப்பாட்டி விட்டு அழகா பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டான். இப்ப எல்லாரும் மூர்க்கம் உண்டாயிடுச்சு. எல்லாருக்கும் என்னடா இப்படி வருது. நல்ல கவனிங்க, இது மேட்டர் நோட் பண்ணீங்களா நீங்க? ஓப்பனா சொன்னா நம்மளாம் தலையை தொங்க போட்டுட்டு தான் வேணும். சாதாரணமா சாப்பாடு விளம்பினவன், அதனால ஆதியாமத்துல இருந்து மல்கியா வரைக்கும் கரைச்சி குடிச்சு உள்ளால வச்சிருக்கான். சாப்பாடு பரிமாறினவங்க ஆதியாமத்துல இருந்து தொடங்கிட்டான் பிரசங்கத்தை மல்கியா வரைக்கும் மொத்தத்தையும் உள்ள வச்சிருக்கான். எடுத்து விட வேண்டிய இடம் வந்துருச்சு, எடுத்து விடுறான், மொத்தத்தையும் எடுத்து விடுறான். எல்லாம் அவனுக்குள்ளால நடுக்கம் உண்டாயிடுச்சு. ஏன்னா வசனம் சொல்லுது, எல்லாம் அவனுக்குள்ளால மூர்க்கம் உண்டாயிடுச்சான். உடனே என்ன செஞ்சான், எல்லாம் கல்லறியா. இப்போ கல்லறி இருந்தா என்ன செய்யணும், இவன் நம்ம என்ன செய்வோம், எவன் எழியான்னு பார்ப்போம். ஆனா இவன் கல்ல பார்க்கல, கத்தரை பார்த்தான். அதாங்க, கல்ல பார்க்கலங்க, கத்தரை பார்த்தான். இவன் எப்ப கல்ல பார்க்காம கத்தரை பார்த்தாரோ அங்க கத்தர் காட்சி கொடுக்க ஆரம்பிச்சாருங்க. கத்தர் வந்தாரு. எனக்காக இவ்வளவு வைராக்கியமாய் ஒரு பிள்ளை சாக துணிச்சு நிக்கிறானா, அவனை வரவேற்கிறதுக்காக நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. வசனம் எல்லாமே சொல்லும். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருந்தார். ஆனா ஸ்தேவான் மரிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கல, நின்று கொண்டிருந்தார். ஸ்தேவானை கட்டி அடைத்து வரவேற்க முடியாத என் தேவன் எழுந்து நின்றார். ஸ்தேவானுக்கு அவ்வளவு கனங்க. நல்ல கவனிங்க. ஒரு பக்கம் ஸ்தேவானுடைய, நல்ல கவனிக்கணும், ஸ்தேவானுடைய ஆவி ரத்த சாட்சியாய் மறுத்த உடனே ஆவி விதாட்ட போச்சு. அவன் சரீரத்துல இருந்து விழுந்துச்சு. பார்த்தீங்களா, ரத்தங்கள். அந்த ரத்தத்துல ஒண்ணு முளைத்தது. ஸ்தேவானுடைய ரத்தத்துல முளைத்தது பவுல். ஏன்னா ஸ்தேவானை கல்லெறியும் போது ஸ்தேவானுடைய உடைகளை யாருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்கன்னா பவுலுக்கு பாதத்தில். பவுல் யாருன்னா சபைகளை துன்பப்படுத்தி எல்லாரையும் கொல்றவன். இப்ப ஸ்தேவானை கொல்லும் போது பவுலுக்கு பாதத்தில் வச்சாங்க. ஸ்தேவான் கல்லெறியப்படும் போது பவுல் பார்த்துக்கிட்டே இருந்தான். பாருங்க, அந்த ரத்தம் பவுலை தொற்றுச்சு. பவுல் ரசிக்கப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒரு சாட்சியுடைய ரத்தத்துல இருந்து வந்த அந்த துளிர்ல முளைத்த அந்த முளை பயிர் எப்படி வளருதா, ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஒரு சமாளாய் வளர்ந்துச்சுங்க.
தேவனுடைய வேர்வேல தேவனுடைய ரத்தத்துல சிந்தப்பட்டு அதுல இருந்து உருவான ஒரு விதை தேசத்துக்கு அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாறுது, சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுது. ஒருபோதும் பவுல் சிறைச்சாலையில் இருக்கும் போது நான் சிறைச்சாலையில் இருக்கேன் எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு எழுதல, அவர் சபைகளுக்கு எழுதாரு. சபை பக்தி விருத்தி அடையும்படியாக சபையை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறன்னு அப்போஸ்தலர்களும் கேட்பாங்க, இயேசுவும் கேட்பாரு. நீ கணக்கு சொல்லணும், நான் கணக்கு சொல்லணும். விட மாட்டாது. சும்மா அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைச்சா நல்லா இருக்கும், இது கிடைச்சா நல்லா இருக்கும், அப்படி கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க வந்து ஜெபிக்கிறதுக்காக நீ கேட்க வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் வரும். வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம். அப்போ நீங்க கேட்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஆவியானவரே வாங்க. ஆவியானவர் இல்லாம என்னால வாழ முடியல, ஆவியானவர் இல்லாம என்னால வாழ முடியாது. எத்தனை பேர் கேட்க போறீங்க? மறுபடி சொல்றேன், சபைக்குள்ள இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் சொல்றேன், சபைக்குள்ளால இருக்கிற நீ ஆவி இல்லாம இருந்தா நீ வேஸ்ட்ங்கிறாரு. நீ வேஸ்ட், நீ கைவிடப்படுவ, நீ கைவிடப்படுவ. என்ன இந்த உலகத்தை திருத்தப்படுத்தி உலகத்தின்படி வாழ்ந்து செத்து போயிடலாம் முடியாது. உனக்குள்ள ஆவியானவர் ஆளுகை செய்யணும். ஆவியானவரை கேளு. ஒருபோதும் நீ கேட்ட வராமல் இருக்கிறது அல்ல, நீ கேளு, அவர் வருவார். வருவாருங்க. சாதாரண ஒரு சமையல் சப்ளை பண்ண ஒரு ஸ்தேவான் இவ்வளவு வல்லமையாய் ஆண்டவரால் பயன்படுத்த முடியும்னா நம்மளெல்லாம் பயன்படுத்த மாட்டாரா? நம்மளெல்லாம் பயன்படுத்த மாட்டார். கடைசியா ஒன்று சொல்றேன், கடைசியா ஒன்று. ஸ்தேவான் மரிக்கும் போது நல்ல கவனிங்க, ஸ்தேவான் மரிக்கும் போது அதை பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தானா கிறிஸ்துவ அப்படியே வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸ்தேவானுடைய சாட்சியோட முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, இல்ல, ஸ்தேவான் எப்படி இருந்திருக்கானா கிறிஸ்துவை அப்படியே. கிறிஸ்து சாகும் போது என்னங்க சொன்னாரு? கிறிஸ்து சாகும் போது முடிச்சுட்டேன். கிறிஸ்து சாகும் போது என்ன சொன்னாரு? பிதாவே இவர்களா செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள். அதனால என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த ஸ்தேவான் கடைசி ஜெபம் முழங்கால் படியிட்டு சாக போறான். கல்லறி பட்டுக்கிட்டே இருக்குது, உடம்புல ரத்தம் போயிட்டே இருக்குது. அந்த சூழ்நிலையில முழங்கால் போட்டு ஒரு ஜெபத்தை பண்றான் பாருங்களேன், வாசிங்களேன். அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் பாருங்க. மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். ஏற்ற பிள்ளைங்க, அந்த எஜமானுக்கு ஏற்ற வேலைக்காரன், அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற சீசன். எவன் ஒருத்தன் கிறிஸ்துவை சாயலாய் அணிந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்குள்ளதாங்க கிறிஸ்துவின் சுபாவம் வரும். இந்த ஸ்தேவானுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வந்துச்சு. அதுபோல நமக்கும் கிறிஸ்துவின் சுபாவம் வரணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிப்பீங்கன்னா அப்போஸ்தல திருச்சபைக்குள்ளால இருக்கிற உங்க மேல அந்த ஆவியானவர் வருவாரு. உங்க மேல அந்த சுபாவம் வரும், உங்க மேல அந்த வல்லமை வரும்.